சிலுவையிலே ரட்சிப்பு துவங்கிற்று. இயேசுவின் வார்த்தைகளை ரட்சிப்பு துவங்கிற்று. இயேசு எனக்காக நமக்காக மரித்தது நிமித்தம் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக அந்த பாதையில் நடக்க கர்த்தர் கிருபை தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறுவோம். நமக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகம் முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து நமக்காக என்று சொல்லி அவரை உயர்த்தி கொண்டிருக்கிற நினைவு கூர்ந்து கொண்டிருக்கும் போது நாமும் அவரை நினைவு கூற கர்த்தர் கிருபை தந்தபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். லூக்கா 23:46 இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். முழு உலகத்துக்காக பிறந்தவர் ஒருவர், முழு உலகத்துக்காக மரித்தவர் ஒருவர், முழு உலகத்தின் ரட்சிப்புக்கான காரணராயிருக்கிறவர் ஒருவர்தான் இயேசு. இந்த இயேசு எனக்காக நமக்காக மரித்தது நிமித்தம் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக அந்த பாதையில் நடக்க கர்த்தர் கிருபை தந்து கொண்டிருக்கிறார். அவர் பட்ட பாடுகளில் 1% கூட நாம் படல. ஆகவே இந்நாட்களில் கிறிஸ்துவை நிமித்த வருகிற நிந்தைகள், பாடுகள், அவமானங்கள், துன்பங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவை நாதராம் இயேசுவை தொடர்ந்து பின்பற்ற தீர்மானிப்போம். சிலுவையிலே ரட்சிப்பு துவங்கிற்று. இயேசுவின் வார்த்தைகளை ரட்சிப்பு துவங்கிற்று. அந்த வார்த்தையானவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். அந்த சிலுவை நாதரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.